வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 9 புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். ஹெச்டிபி ஃபைனான்ஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஐசிஐசிஐ ப்ரூடென்சியல் ஏஎம்சி ஐபிஓ வர இருக்குது. இது ஒரு ஏஎம்சி கம்பெனி, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய கம்பெனி. பொது பங்கு வெளியீடு மூலம் 10,000 கோடி நிதி திரட்டுவதற்காக செபியிடம் டிஆர்ஹெச்பி தாக்கல் செய்திருக்கிறாங்க. டிஆர்ஹெச்பி மீன் டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ். இது ஒரு நிறுவனம் செபியில் ஐபிஓ தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி தாக்கல் செய்யும் ஒரு ஆவணமாக இருக்குது. நிறுவனத்தோட நிதி, அப்புறம் வணிக செயல்பாடுகள், ஆபத்து காரணிகள் போன்ற முக்கியமான விஷயங்களை இது வழங்குகிறது. அப்புறம் 17 மில்லியன் பங்குகளின் விற்பனைக்கான சலுகையாக ஓஎஃப்எஸ், ஆஃபர் ஃபார் சேல், சொத்துக்களின் அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்டு மேலாளரான ஐசிஐசிஐ ப்ரூடென்சியல் 51% பங்குகளை வச்சுருக்கிறாங்க. இங்கிலாந்து தலைமையிடமாக கொண்ட ப்ரூடென்சியல் பிஎல்சி 49% பங்குகளை வச்சுருக்கிறாங்க. இந்த ஐபிஓ விரைவில் வெளியாகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அசோக் லைலாண்ட் 1:1 போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16 சொல்லியிருக்கிறாங்க. போனஸ் பங்குகளை ஒதுக்கீடு செய்வதற்கான தேதி ஜூலை 17 வியாழக்கிழமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 16 அன்னைக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அசோக் லைலாண்ட் ஸ்டாக் இருந்தால் ஒரு ஸ்டாக் கிடைக்கும் போனஸாக. இது ஜூலை 18 அன்னைக்கு நீங்கள் அதை விற்கலாம், வாங்கலாம், அந்த மாதிரி செய்ய முடியும். ஜூலை 9 இன்னைக்கு இந்த அறிவிப்பை அசோக் லைலாண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இது போனஸ் பற்றிய அறிவிப்பு. நிறுவனத்தின் காலாண்டு வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 5.7% உயர்ந்து 11.906 கோடியாக இருக்குது. எபிட்டா 1.791 கோடியாக இருக்குது. இது 12.5% ஆண்டுக்காண்டு வளர்ச்சியை குறிக்குது. ஆந்தம் பயோசைன்சஸ் இது ஒரு ஃபார்மா கம்பெனி. இவங்க ஐபிஓ வெளியிடுறாங்க. அதனுடைய விவரம் பார்ப்போம். ப்ரைஸ் பேண்டு ₹540 ரூபாயிலேருந்து ₹570 வரைக்கும் இருக்கும். ஐபிஓ அப்ளை பண்ணுற தேதி ஜூலை 14 16 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. 14, 15, 16 3 நாள். பொதுப்பங்கு வெளியீடு மூலம் 3.39 கோடி நிதி திரட்ட நிறுவனம் திட்டம் செஞ்சுருக்கிறாங்க. பேஸ் வேல்யூ ₹2 இருக்குது. கிட்டத்தட்ட 6 கோடி பங்குகளை விற்பனை செய்வதற்காக ஐபிஓவில் 50% தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்புறம் 15% பங்குகளை நிறுவனம் அல்லாது வாங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் NIIக்கு கொடுக்குறாங்க. 35% ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாங்க. இதில் 8.5 கோடி மதிப்புள்ள பங்குகளை தகுதி வாய்ந்த ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தற்காலிகமாக பட்டியலிடப்படுற தேதி கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 21 லிஸ்டிங் டேட்டா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆந்தம் பயோசைன்சஸோட கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம். மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் மேம்பாட்டு வணிக உற்பத்தி முழுவதும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை கொண்டிருக்கிறாங்க. நிறுவனம் பயோட்டிக்ஸ், என்சைம்ஸ், ஊட்டச்சத்து செயலில் உள்ள பொருட்கள், நியூட்ரிஷனல் ஆக்டிவிட்டீஸ், விட்டமின் அனலாக்ஸ் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. கர்நாடகாவில் 2 உற்பத்தி வசதிகளை இயக்கி வர்றாங்க. JM ஃபைனான்சியல் லிமிடெட், சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் இந்தியா, JP மோர்கான் இந்தியா மற்றும் நொமூரா அட்வைசரி இந்த பங்குக்கு முன்னணி மேலாளர்களாக இருக்கிறாங்க. முதல் காலாண்டு முடிவில் கல்யாண் டைட்டனை மிஞ்ச போகுது அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தனது கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 26 டைட்டனை விட அதன் வளர்ச்சி பிரிமியத்தை தக்க வச்சு கொள்றதுல கல்யாண் ஜுவல்லரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் 30% இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. டைட்டனோட வளர்ச்சி விகிதம் 19% இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணுக்கு மிக முக்கிய ஆபத்துகள் என்னென்னா, ஷோரூம் விரிவாக்கத்தில் ரொம்ப தாமதம் ஏற்படுத்துகிறாங்க. அப்புறம் தென்னிந்திய சந்தைகளில் அதிகமான போட்டி நிலவுது. இதெல்லாம் கல்யாணுக்கு சவாலாக இருக்குது. அப்புறம் அதிகரிக்கும் தங்க விலைகள் காரணமாக நுகர்வோர்கள் குறைந்த கேரட் மதிப்புள்ள தங்க நகைகளை விரும்புவதாக டைட்டன் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் ஸ்டாக் சேனல் ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.